ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரூஃபை மட்டும் கரெக்டாக மாடல் பண்ணி முடிச்சிட்டோம். மேக் ஷுர் நீங்கள் எல்லா மாடலும் பண்ணி கொஞ்சம் பண்ணும்போது சைட் பை சைட் சேவ் பண்ணிக்கும். பிகாஸ் சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 minutes ஒன்ஸ் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஓகே, இப்போ நம்ம பண்ணி முடிச்சது வந்துட்டு ரூஃப். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்லோ பார்ட்ஸ், ஓகேவா, இந்த க்ரே பார்ட்ஸை இப்போ விட்டுருங்க. இந்த க்ரே பார்ட்ஸ் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த எல்லோ பார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரே பார்ட்ஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்துட்டு இந்த லைன் தான் வந்துட்டு கடைசி இந்த கார் முழுக்க வர்ற கர்வ். இந்த லைன் தான் ஜஸ்ட்டு நான் வந்து இதை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சரியா, எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணி எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, மேக் ஷூர் ஒயர் ஃப்ரேம் மோடு போய்க்கிறேன். பிகாஸ் ஒயர் ஃப்ரேம் மோடு தான் நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட், இந்த கடைசி பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்டு செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா, ஏன் இது இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்து எட்ஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பிகாஸ் இந்த கர்வ் வந்துட்டு எனக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் நான் எட்ஜ் லூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த எட்ஜ் லூப் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இதை வந்து என்கோனாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு இது வந்திருக்காது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து உங்களை என்கோன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்க சொன்னேன். அதேமாதிரி டாப் வியூலையும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது வந்துட்டு இந்த லைன் வந்து கரெக்டாக மிட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதாவது ரியர் சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா ரியர் சைடெலாம் சத்தியமாக தெரியாது. ஸோ ஒரு டாப் வியூ அண்ட் சைட் வியூ மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகேவா, ஓகே, நியர்லி ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட்டு செலக்ட் பண்ணி, ஓகேவா, ஜஸ்ட் டாப் வியூக்கு போய்க்கோங்க. டாப் வியூக்கு போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட். ஓகேவா, டாப் வியூவில் வச்சு நான் ஏன் எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். அதுக்காக நான் டாப் வியூவில் வச்சு பண்ணேன். இந்த கர்வுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் எட்ஜ் லூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து ஜஸ்ட் G அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அலாங் த வெர்டிஸ், அதாவது அந்த எட்ஜஸ்லேயே வந்துட்டு அந்த வெர்டிசஸ் மூவ் ஆகும். ஸோ G வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த G யூஸ் பண்ணுவேன் இதில். பிகாஸ் இந்த ஃபைன் ஷேப் கரெக்டாக வந்துட்டு அந்த எட்ஜ் லூப் வந்து அந்த இதில் மட்டும் மூவ் பண்ணணும், அந்த எட்ஜில் மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாறி இருக்குது. நம்ம எது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த விண்டோ கடைசி வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் சைட் வியூலையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க விண்டோ எண்டு வரைக்கும். ஓகேவா, ஓகே, விண்டோ எண்டில் இந்த ஒரு லைன் வரைக்கும் தான் கரெக்டாக அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைன் வரைக்கும் மட்டும்தான் இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மிட் பாயிண்ட்லாம் கரெக்டாக இது கொண்டு வந்து வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இங்கேயும், இந்த பாயிண்ட் இங்கே. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போது நோட் தட் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு திக்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, எல்லா வியூலையுமே கரெக்டாக ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சாலிட் ப்ளூலையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ தான் இப்படி இருக்கும். ஒன்ஸ் நம்ம சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ண அப்புறம் எல்லாமே நார்மலாகிடும். அது உங்களுக்கு காட்டுறேன். அது நம்ம பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்பு. ஓகே, அடுத்தது ஜஸ்ட் அதே மாதிரி இந்த 3 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் டு த எண்ட் ஆஃப். ஓகே, கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் சைட் வியூவில் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே தலைகீழாக இருக்கும். ஸோ அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு
பிகாஸ் இது ஸ்ட்ரெயிட் லைன் தானே, அதனால் வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு எட்ஜ் லூப் ஆட் பண்ணல. பிகாஸ் இப்போ நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த லைன் மேட்ச் ஆகணும். ஸோ Ctrl R கொடுத்து ஒரே ஒரு எட்ஜ் லூப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு எட்ஜ் லூப் வந்துட்டு கரெக்டாக வரல. ஸோ நான் ஒரு ரெண்டு எட்ஜ் லூப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டாப் வியூலையும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டர் லைன் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டாப் வியூலையும் நான் கரெக்டாக வச்சுட்டு ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து ரியர் சைடு இப்போ வந்துட்டு ஒரு அளவுக்கு ரெடி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஓகே நான் இதை வந்துட்டு கரெக்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண கரெக்டாக இருக்கும். அதுதான் ஓகே. இப்போது இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே கரெக்டாக இந்த கர்வ் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருங்க. டாப் வியூவில் செக் பண்ணி பாருங்கள். டாப் வியூவில் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து ஹைடாக இருக்கும். அதாவது இருக்குது, பட் ஆனால் இந்த வாட்டர் மார்க் வந்துட்டு அதை வந்து மறைச்சிருக்கு. ஸோ அதெல்லாமே சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபைனல் ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இன்னொரு எட்ஜ் லூப் நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே இப்போது அதாவது இந்த லைன் வந்துட்டு நம்ம கரெக்டாக இது வரைக்குமே ட்ராவல் ஆகுது. ஸோ இதை மட்டும் இப்போது கரெக்டாக நான் மாடல் பண்ணி முடிச்சிடலாம். அவாய்ட் இந்த ஹேண்டில்ஸ் பற்றி இப்போது கவலைப்பட வேணாம். இந்த ஹேண்டில்ஸ் வந்துட்டு கடைசியாக தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஃபைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ண அப்புறம் தான் இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம கை வைக்க போகிறோம். ஓகே, இதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். இது இந்த 3 பாயிண்ட், அதாவது கடைசி இந்த 3 பாயிண்ட், அதாவது சைடில் வர்ற அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ஒரு 3 பாயிண்ட்டை இங்கே பார்த்தா தெரியல. ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எஸ் ஓகேவா. இந்த பாயிண்ட்டை இங்கேயும், இந்த பாயிண்ட் இங்கே, இந்த பாயிண்ட் இங்கே ஓகேவா. இப்படி நான் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஒரு இங்கே வந்து ஒரு திக்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எட்ஜ் லூப் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த காரணத்துக்காக தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்ககிட்ட அவாய்ட் என்கான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த என்கான்ஸை நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணிடுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம மாடலிங் பர்ஃபெக்டாக முடியும். ரொம்ப பெரிய தலைவலி இருக்காது. பிகாஸ் என்கான்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான தலைவலி. பிகாஸ் ஒரு தடவையும் உங்களால் நைஃப் டூல் யூஸ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் ஜாயின் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் என்கான்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லூப் கட்ஸ் மட்டும் வச்சு பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக தான் வந்துட்டு நான் என்கான்ஸ் உங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க சொன்னேன். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு 3 லூப் கட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டாப் வியூலையும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு.
ஓகே கைஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மீதியை கண்டினியூ பண்ணலாம். ஓகே.